அல்லேலூயா. உங்களுடைய வார்த்தைக்காக நம்ம கடந்து சொல்லுவோம். ஆண்டவருடைய வைராக்கியத்தை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். ஆண்டவருக்காக நாம் இருக்க வேண்டிய வைராக்கியம், நமக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும். அந்த வைராக்கியம் நம்மளை கர்த்தருக்குள்ள நிலைநிறுத்த வேண்டும். யாருக்குள்ள நிலைநிறுத்தணும்? நம்முடைய வைராக்கியம் தேவனுக்குள் நம்மை நிலைநிறுத்த வேண்டும். அப்படிப்பட்ட வைராக்கியம் ஏதோ ஏதோ அப்படிங்கிறது இல்லாம உண்மையாகவே நான் தேவனுக்காக இருக்கிறேன் என்கிற அந்த அந்த வாஞ்சை, அந்த அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. சில நேரங்களிலே நம்முடைய வைராக்கியத்தை குறைத்து போடுவதுதான் பிசாசுடைய வேலை. வைராக்கியத்தை குறைத்து போடுவது பிசாசுடைய வேலை. வைராக்கியத்தை விட்டு விடும்படிக்கு வைராக்கியத்தில் ஒரு மெத்தனத்தை கொடுப்பது பிசாசு வேலையாக இருக்கிறது. அதனால நம்முடைய வைராக்கியத்தை விட்டு விடாதபடிக்கு மறுபடியும் நம்முடைய வைராக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளணும். தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வைராக்கியத்தை குறித்து நிறைய காரியத்தை பார்த்துட்டே இருக்கிறோம். போன 2 மாசமா பார்த்துருக்கிறோம். வெள்ளிக்கிழமையில பார்த்தோம், ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். போன வாரம் நான் வைராக்கியத்துல நான் கர்த்தருக்காய் வைராக்கியமா இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எப்படி நான் கர்த்தருக்காய் வைராக்கியமா இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு 2 காரியத்தை போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். ஒன்று, நம்மளை சீர்கேடானது நினைச்சணும், விலகணும். 2வது, நம்மளை சுத்திகரித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்மளை சுத்திகரித்துக் கொள்ளணும், நமக்குள்ள இருக்கிற சீர்கேடான காரியங்களை என்ன செய்யணும், விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனுக்காய் வைராக்கியமா இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய சீர்கேடான காரியங்களை விட்டு விடுகிறது மாத்திரமல்ல, நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுகிறது மாத்திரமல்ல, இவைகளுக்கு மேலாக தேவனுக்கு உண்மையா இருக்கிறவர்களாக இருக்கிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் என்னோடு பேசும் பொழுது ஆண்டவருக்கும் ஆண்டவரோட என்னுடைய ஆவியில நிறைய போராட்டங்கள் இருந்தது. ஆண்டவருக்கு அநேக நேரம் இதற்காக ஜெபம் பண்ணேன். கர்த்தர் பேசும்படிக்கு என்னை அதிகமாய் பாரப்படுத்தினதுனால இந்த வார்த்தையை நான் செய்கிறேன், பேசுகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. வேத வசனம் இருபுறமும் கருப்புள்ள பட்டயமா இருக்கிறதுனால ஆண்டவர் என்னோடும் நிறைய காரியங்களை இந்த வசனத்திலிருந்து, இந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறாரு. திரும்ப திரும்ப ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து பாரப்படுத்தினதுனால மறுபடியும் இந்த காரியத்தை பேசுவதற்கு ஆண்டவர் என்ன நெருக்கி பலப்படுத்தி ஆண்டவர் சமூகத்தில் நிற்க வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வைராக்கியம் கர்த்தருக்காக இருக்க வேண்டிய வைராக்கியத்துல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வைராக்கியத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்க. வேதத்துல உண்மையை குறித்து நீங்க நிறைய காரியத்தை நம்ம பார்த்திருக்கோம். நமக்கு தெரியும் உண்மையை குறித்து. தெரிஞ்ச காரியத்தை வச்சா திரும்பவும் நான் சொல்ல போறேன். தெரிஞ்சதை திரும்ப சொல்ல போகிறேன். உண்மை அப்படின்னாலே நீதிபதிகள் புத்தகத்துல 28வது அதிகாரம் 20வது வசனம். அதான் ஹைலைட் வசனம். உண்மையை குறித்து சொல்லப்படுகிறது. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை. உண்மை அப்படின்னாலே இதுதான் ஹைலைட் வசனம். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்துல இருந்துதான் ஆண்டவர் பேசுறார். இங்கேயும் ஆண்டவர் சொல்றாரு, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். யார் ஆசீர்வதிக்கப்படுவான்? எதுல நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கணும்? சொல்லுது, உண்மையா இருப்பையானா நீர் ஆசீர்வதிக்கப்படுவான். உண்மையா இருந்தா ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. இப்ப நமக்குள்ளேயே நாம் கேள்வி கேட்க வேண்டும். நமக்குள்ளேயே நம்ம எப்பயுமே மற்றவங்களவே பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். நம்முடைய பேச்சு, நம்முடைய வார்த்தை, நம்முடைய நினைவுகள் எல்லாமே மற்றவங்களை பார்த்து பார்த்து நமக்குள்ள இருக்கிற உண்மை குறிச்சு பார்க்கணும். நமக்குள்ள உண்மை இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாமே மற்றவங்கள
எல்லா மனிதர்களும் மற்றவர்களை குறித்து பார்க்கிறார்களே தவிர, மற்றவர்களை குறித்து பேசுகிறார்களே தவிர, நான் எந்த அளவுக்கு எனக்கும் என் தேவனுக்கும், எனக்கும் என் ஆண்டவருக்கும், எனக்கும் என் வேத வசனத்திற்கும் நான் எவ்வளவு சரியாய் உண்மை உள்ளவராக இருக்கிறேன், உண்மை உள்ளவராக இருக்கிறேன் என்பதை குறித்து நினைச்சதில்லை, நான் சிந்திக்கிறதே, யோசிக்கிறதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எப்பயுமே ஸ்தோத்திரம் தேவ வார்த்தை நமக்குள் வரும் பொழுது அந்த வார்த்தையை மற்றவர்கள் மூஞ்சில வச்சு ஸ்தோத்திரம் பார்க்கிறது தான் நமக்கு சந்தோஷம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கரெக்ட், இன்னைக்கு பேசுறது கரெக்ட். ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஸ்தோத்திரம் அவருக்குள்ள அவருக்கே அவர் பேசிக்கிட்டார். ஹலோ, ஸ்தோத்திரம். இல்ல, அவருக்கே அவர் பேசிக்கிட்டார். இன்னைக்கு பேசுறதெல்லாம் அவருக்கு தான், மற்றவங்களுக்கு சொல்லுவாங்கல்ல, அவருக்கு தான் அவர் பேசுனதெல்லாம், அவங்களுக்கு தான் அது பேசுனதெல்லாம். இப்படி மற்றவர்களை சொல்லி சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்து பேசலாம். மற்றவங்களுக்கு சொல்லி சொல்லியே, மற்றவங்களுக்கு சொல்லி சொல்லியே, மற்றவங்களை குற்றப்படுத்தியே சொல்றோம். இந்த குற்றப்படுத்துகிற ஆள் இருக்கு பாருங்க, அது ரொம்ப மோசமான சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த அபிஷேகம் தான் இருக்கு. மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதே ஒரு அபிஷேகம். சோதரம் ஏசுதான் சொன்னாரு, சோதரம் உன் கண்ணுல இருக்கிற, உன் கண்ணுல என்ன இருக்குது? உத்தரம். உத்தரம் என்ன தெரியுங்களா? இது மாதிரி பெரிய வீடு, இந்த வீட்டை தாங்கி இருக்கிற ஒரு ஒரு பெரிய மரத்துக்கு பேர் தான் உத்தரம். பழைய ஓட்டு வீடு, கூரை வீடு எல்லாம் இருக்கும். அதுல நடுவுல போட்டு பாத்தீங்களா, எல்லா மரமும் அது மேல அடிச்சு வச்சிருக்கோம். அந்த உத்தரம் அது 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 ஒரு சோதனை இப்ப கீழே வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அந்த வீடு முழுசா கொடுத்து போயிடும். ஆனால் அது சின்னதால வைக்க மாட்டோம், பெருசா இருக்கும். பெரிய மரம், பழைய வீடெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். சங்ககிரி சர்ச்சுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியாது. சோதரம் போனவங்களும் பாத்தீங்கன்னா தெரியும். சோதரம் ஒரு பெரிய பெரிய பனைமரத்தை தூக்கி வச்சிருப்பாரு. அவ்வளவு பெரிய உத்தரம் எங்க இருக்கிறாமா? கண்ணுல இருக்குது. ஆனா நம்ம எதை பாக்குறோம்? என் கண்ணுல இருக்கிற உத்தரத்தை பார்க்காம பக்கத்துல இருக்கிறவங்க கண்ணுல இருக்கிற சின்ன துரும்ப, சின்ன தூசியை பார்த்து நம்ம மேல நமக்குள்ள எவ்வளவு பெரிய உத்தரம் இருக்கிறது என்பதை நம்ம அறியாம போறோம். உண்மை உள்ளவன் அது யாரா இருந்தாலும் சரி, உண்மையா இருப்பாயானால் உன்னிலே, உன் வீட்டிலே, உன் பிள்ளைகளிலே, உன் சபையிலே, உன் குடும்பத்திலே நீ எப்படி இருப்பாய்? ஆசீர்வதிக்கப்படுவான். உண்மையா இருப்பாயானால் ஆசீர்வாதம், உண்மை இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை. அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னார் உண்மை உள்ளவன். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எப்படி இருக்கணும்? உண்மை, சொத்தம், எல்லாத்திலும் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்கு. நமக்கு ஒரு உண்மை உண்மையில நம்ம குறை உள்ளவர்கள் தான். எல்லா 100க்கு 100 நான் உண்மை உள்ளவன் சொல்ல முடியுமா? ஒருத்தரும் சொல்ல முடியாது. மோசையை மட்டும்தான் ஆண்டவர் சொன்னார், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். வேற ஒருத்தனையும் பைபிள்ல சொல்லவே இல்லை. மோசே ஒருத்தரை மட்டும்தான் சொல்லிட்டு பைபிள்லயே, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ள மனுஷன். பவுல் அவரும் சொல்லிட்டார், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்ப நம்ம உண்மை உள்ளவர்களாக மாறணும். அப்ப நம்ம உண்மை உள்ளவர்களாக மாறும்போது என்ன நடக்கும் அப்படின்னா சொல்றோம். அதே நீதிபதிகள் புத்தகத்துல 8வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். பாருங்க, உண்மை உள்ள மனுஷன் எங்க இருப்பான்னு தெரியுமா? தேவனுடைய வாசல்படி. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் உண்மை இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க வீட்டு வாசல்படியில போய் உட்கார்ந்துருக்கோம். ஏன்னா மத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு. போன வாரம் சொன்ன நம்ம நாக்கு ரொம்ப விஷம் நிறைந்தது, நாக்குல விஷம் நிறைந்தது. இன்னும் நாக்கை குறிச்சு யாக்கோபுல சொல்லி இருக்குது, அது என்னதாமா? அது நெருப்பு. நெருப்பு காட்டை என்ன செஞ்சிடும்? கொளுத்துடும். போன வாரம் சொன்னேன் நான், சோத்ரம்
இந்த போய் உட்கார்ந்து கொளுத்தி விட்டு வந்துட வேண்டியது. யாருக்கு என்ன, நம்ம விட எரியுது, அவங்க விட அதை பத்தி தெரியுது. ஆனா வேதம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் எங்க இருப்பான் என்று சொல்லப்படுகிறது பாருங்களேன். வாசிங்க. என் வாசற்படியில், அவருடைய வாசற்படியில் உட்காரணும். அவருடைய வாசல், அவருடைய வாசல், அவருடைய பாதத்துல என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையிலேயே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய வாசற்படியில் உட்காரணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு காரியத்தை மத்தவங்கிட்ட பேசி பழகிக்கும், சொல்லி பழகிக்கும். இத சொல்லி சொல்லி நம்ம வீட்டை பார்த்தா நல்ல ஃப்ரெண்ட் ஆச்சு, நல்ல ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படி சொல்லி நம்ம வீட்டு காரியத்தை, நம்ம குடும்பத்து காரியத்தை மத்தவங்கிட்ட பேசி, அந்த ஃப்ரெண்ட் அவங்ககிட்ட பேசி, அந்த ஃப்ரெண்ட் அவங்ககிட்ட பேசி, ஆஸ்பத்திரியே போய் போய் பெருசா வந்து பேசலாம். அன்று சொல்றாரு, இல்லப்பா அங்கெல்லாம் போகாத, ஏன் வாசற்படியில என்ன செய்ய, காத்துரு, என்னுடைய பாதத்துல காத்திருந்து சொல்றாரு. என் வாசற்படி நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையாக காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் சொல்றது. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவை பெற்றுக் கொள்கிறான். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன், உண்மையுள்ள மனுஷன் யாரிடத்துல தயவு பெற முடியும்? கர்த்தரிடத்துல. நமக்கு யாருக்கு தயவு வரும் தெரியுங்களா? கர்த்தரிடத்திலிருந்து தயவு வரும், மனுஷனிடத்திலிருந்து இல்ல. அல்லேலூயா. மனுஷனிடத்துல இருந்து இல்ல. மனுஷனிடத்துல தயவை எதிர்பார்க்கவே கூடாது. யார்கிட்டதான் தயவை எதிர்பார்க்கணும்? கர்த்தர் சொல்றாரு, என் பாதத்துல வந்து உட்கார்ந்துட்டீங்கனாலே சொல்றோம், என்னை கண்டினாலே ஜீவனை கண்டடைஞ்சிருவேன், நான் உனக்கு என்ன செஞ்சிருவேன்? கர்த்தரிடத்தில் தயவை பெறுவான். பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான், தன்னை என்னை வெறுக்கிறவர்களை யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய பாதத்துல உட்கார்ந்து இருந்தா அவர் தயவை கொடுக்கிறாரா? அவரை வெறுத்தவன் சொன்னா மரணத்தை சம்பவிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப எது வேணும் நமக்கு? சொல்ற உண்மை உள்ளவன் எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? அவருடைய பாதத்துல உட்கார்ந்து, அவருடைய பாதத்துல உட்கார்ந்து. அவருடைய பாதம் நமக்கு ரொம்ப முக்கியம். அவருடைய பாதம், அவருடைய சமூகம் நமக்கு ரொம்ப முக்கியம். சொல்ற அவர்கிட்ட உட்கார்ந்தோம்னா அவர்கிட்ட இருந்து தயவு கிடைக்கும். அவர்கிட்ட இருந்து நமக்கு நல்ல தயவை ஆண்டவர் சொல்வாரு, தருவார். அவர் நல்லவர், பாத்தீங்க, அவர் நல்லவர், அவர் நமக்கு தயவு தருவார். சொல்றோம். ஆகையினால ஆண்டவர் சொல்றாரு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையுள்ள உண்மையுள்ள ஒரு மனுஷனையும் உண்மை இல்லாத ஒரு மனுஷனையும் சுருக்கமா பார்த்து நான் சீக்கிரமா சொல்றேன். சொல்றோம், உண்மையுள்ள மனிதன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சொல்றோம், மோசே சொன்னா சொல்றோம், யோசேப்பு உண்மையுள்ள மனுஷன். நீங்க வேதத்துல அந்த 39வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 39வது அதிகாரம், அதனுடைய 2வது வசனத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னா, கர்த்தர் யோசேப்போடு இருந்தால் அவன் காரிய சித்தி உள்ளவனானால் வீட்டிலே இருந்தால் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக வைத்தான். அல்லேலூயா. சொல்றோம். நீங்க யோசேப்பை குறித்து சொல்லுது பாத்தீங்க. மேல நீங்க முதல் வசனத்தை கூட வாசித்துங்களேன். கொண்டு போகப்பட்டு பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் இங்க கவனிடா, கோலம் போடுறதா போடுவார். அவனை அவ்விடத்திலிருந்து கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். பாருங்க, ஒருத்தர் விலைக்கு வாங்கியிருக்கான். யோசேப்பை விலைக்கு வாங்கியிருக்கான். இப்ப விலைக்கு வாங்கினா என்ன ஆகும்? விலைக்கு வாங்கினா என்ன ஆகும்? அந்த வீட்டுக்கு அவன யாருங்க? அடிமை, வேலைக்காரர்கள் அடிமை. பைபிள் அடிமையை குறித்து நிறைய சொல்லி இருக்கு. இங்க யோசேப்பு அடிமை. அடிமைக்கு என்ன கிடைக்கும்?
முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற பிள்ளைகளே சொல்லுவாங்க உங்ககிட்ட அடிமையாவே இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம போற கண்டிஷன் அதெல்லாம் எப்படி இருக்குதுமா, அவங்களுக்கு எப்படி இருக்குது, அவங்க அடிமைப்படுத்துறது. எப்படா இங்க இருந்து போனா போதும் நல்லா இருக்கும் அப்படின்னு இல்ல. ஏன்னா அது அவங்களுக்கு சொல்றது, நம்ம சொல்றதெல்லாம் கஷ்டமா இருக்கும். ஆம்பளை பசங்களுக்கு அப்படிதான் அடிமைத்தனத்தை போல இருக்கும். ஆனா சுயநலமா இருக்கிறாங்க, எல்லாம் கரெக்டா, எல்லாம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். இது மாதிரி யோசேப்பு நினைச்சா சாப்பிடுவாரு, நினைச்சா குடிச்சுக்குவாரு, நினைச்சா தூங்கிக்குவாரு அப்படிங்கறதெல்லாம் இல்ல. எஜமானன் என்ன கொடுக்கிறாரு அதுதான், எப்ப தூங்க சொல்றானோ அப்பதான். எல்லாமே அவருடைய கட்டளையின்படிதான் நடக்கும். அடிமையா இருக்கிற ஒரு மனுஷன். ஆனால் யோசேப்பு கொண்டு தெரிந்தது, நான் அடிமையா இருக்கிறேன் என்று தெரிந்தாலும் கூட கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை யோசேப்பு அறிந்திருந்தார். யோசேப்பு செய்வதெல்லாம் கர்த்தர் வாக்கியம் பண்ணுகிறார் என்பதையும் யோசேப்பு அறிந்திருந்தார். அல்லேலூயா. யோசேப்பு நினைச்சிருந்தா சொல்றோம், நான் செய்யறதெல்லாம் ஆண்டவர் வாக்கியம் பண்ணுகிறாரு, நான் வந்ததுனால தான் இந்த போத்திபார் ஆசீர்வதிக்கப்படுகிறான், இனிமேல் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு யோசேப்பு இருந்திருக்கலாம். ஆனால் யோசேப்பு அப்படி இருக்கல. அடிமையாக இருந்தாலும் அடிமைத்தன வீட்டிலே தன் சுயபோகமாய் வாழ முடியாமல், தன் சுய இஷ்டத்திற்கு வாழ முடியாமல் யோசேப்பு காணப்பட்டாலும் தான் இருக்கிற நிலைமையிலே கர்த்தர் என்னையும் என் வீட்டையும் நான் இருக்கிற இடத்தையும் ஆசீர்வதிக்கிறார் என்பதை யோசேப்பு அறிந்து அந்த இடத்துல தேவனுக்கு உண்மையுள்ள மனிதனாக இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான்? தேவனுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான். மனிதனுக்கு இல்ல. சோதரம் தேவனுக்கு உண்மையுள்ள மனிதன். இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் படத்தில் எதிர்பார்க்கிறார். நம் மனிதர்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இல்ல, தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாருக்கு உண்மை உள்ளவர்களாக? தேவனுக்கு. ஏன் அப்படின்னா அந்த அபிஷேகம் யோசேப்புக்குள்ள இருந்தது. தான் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்கிற அபிஷேகம் யோசேப்புக்குள்ள இருந்தது. ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை நமக்குள்ள எடுத்துக்கிறாங்க, கொடுத்திருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல 47வது அதிகாரம் அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்க ஒரு எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் கொண்டு போய் ஒரு ஆற்றங்கரையில கொண்டு போய் வைக்கிறார். வாசிக்க பார்க்கலாம். 47வது அதிகாரம் முதல் வசனத்துக்கு ஆலயத்தின் வாசற்படியின் கீழ் இருந்து, ஒரு ஆலயத்தின் வாசற்படியில் இருந்து, வாசலில் இருந்து அல்லது ஆலயத்திற்குள்ளிருந்து ஒரு தண்ணீர், ஒரு ஆறு பாய்ந்து போகிறதை சொல்றோம். ஆண்டவர் அங்கே எசேக்கியாவுக்கு காண்பித்து ஆலயத்திலிருந்து ஆறு பாய்ந்து போகிறது. ஆண்டவர் எங்கே இருந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறார் தெரியுங்களா? ஆலயத்திலிருந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. எங்க இருந்து ஆசீர்வதிப்பாரு? ஆலயத்திலிருந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரம் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனாலும் ஆசீர்வாதம் கிடைக்காது. சோதரம். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலே இருந்தாலும் என்ன வராது? ஆசீர்வாதம் கிடைக்காது. சோதரம். சகோதரி ஒருத்தர் இருக்கிறாங்க, எப்போ போனாலும் சொல்லி குடும்பமா சொல்லிடுறாங்க, இந்த வாரம் வந்துருவோம் பாஸ்டர், இந்த வாரம் நாங்க வந்துருவோம் பாஸ்டர். சோதரம். ஊட்டையா மட்டும் வந்திருக்கிறார். ஊட்டப்பாவுக்கான பிள்ளைகளை வீட்டிலே இருந்துட்டா ஆசீர்வாதம் வந்துமா? வராது. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்றாருங்க? ஆசீர்வதிக்கிறார். இங்கே பாருங்களேன், எசேக்கியாவை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்துல கொண்டு வைக்கிறாரு. அங்க இருந்து ஒரு ஆறு அடிச்சிருந்த புறப்பட்டு போகிறது. அங்க நிறைய காரியத்தை சொல்றாரு, அளந்து காமிக்கிறாரு. சொல்ற கணுக்கால அளவு, முட்டாளவு, இடுப்பளவு, கழுத்தளவு, நீச்சலாளம். அதுக்கு பிறகு 6வது வசனத்துக்கு வாசிங்க. நதியோரமாக திரும்ப என்னை நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் பாருங்க, அந்த ஆறு போறது, அந்த ஆறு போது பாருங்க, ஆலயத்திலிருந்து போகிற ஆறு சொத்துல போற வழியில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க. இக்கரையிலும் அக்கரையிலும் திரளான விருட்சங்கள் இருந்தன. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர்
கிழக்கு தேசத்திற்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலிலே விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அந்த தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இது போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் இங்கே வந்தபடினால் வெகு ஏராளமான வருஷங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமும் பிழைப்பும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவாலயத்திலிருந்து போன தண்ணீர் அது போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாயிருக்குமா, போகும் இடமெல்லாம் விருட்சங்கள் உண்டாயிருக்குமா, போகும் இடமெல்லாம் திரளான மச்சங்கள் உண்டாயிருக்குமா. அப்ப யோசேப்பு தேவனுடைய சமூகத்திலிருந்து போன மனுஷன், தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன், தேவனால் சொல்ற நல்ல தரிசனங்களை கொடுத்து தரிசனத்தை பெற்று போன மனுஷன். இவன் போகும் இடமெல்லாம் அவன் அடிமைத்தன வீடா இருந்தாலும் சரி, அவன் சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, போகும் இடமெல்லாம் தேவனுடைய தயவு யோசேப்போடு கூட இருப்பதினால் கர்த்தர் போகும் இடமெல்லாம் யோசேப்பின் நிமித்தம் அவன் இருக்கிற இடத்தை ஆசீர்வதித்தாரேயானால், தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தேவ அபிஷேகத்தை பெற்று தேவ சோதர தரிசனத்தை பெற்று நாம் இருக்கிறபடினாலே நாம் போகும் இடமெல்லாம் அந்த ஆரோக்கியத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உண்மை உள்ளவனாய் இருக்கிற இடத்துல உண்மையா இரு, வீட்டுல உண்மையா இரு, உன் குடும்பத்துல உண்மையா இரு, பெற்றோர்களுக்கு உண்மையா இரு, நீ போகிற இடத்துல உண்மையா இரு, படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, எல்லா இடத்துல எப்படி இரு, எப்படி இரு, உண்மையா இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை கொண்டு நீ போகிற இடத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு சொந்த கர்த்தர் உனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாத. உன்னுடைய உண்மையற்ற தன்மை உன்னுடைய சோதரில் போகிற இடத்தினுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு சொந்தம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடிக்கு நம்முடைய உண்மையற்ற தன்மை சொந்தம் தடையாக மாறிவிடும். யோசேப்பு அப்படி இல்லை, எங்க இருந்தாலும் ஆசீர்வாதமா இருக்கிறான். நடந்தது என்ன தெரியுங்களா? இந்த ஆசீர்வாதம், இந்த உண்மை உள்ள தன்மையில யோசேப்பு இருந்ததனால்தான் சொல்ற ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் யோசேப்பினுடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. பெரிய மேன்மை, சோத்திரம், ஒரு பெரிய மேன்மை. யோசேப்புடைய பெற்றோர்களோ அல்லது யோசேப்புடைய சகோதரர்களோ யோசேப்புக்கு கிடைத்த தரிசனத்தை பார்த்து அவர்கள் நினைத்தது, சொல்ற யோசேப்புடைய தகப்பன் யாக்கோபு சொல்றாரு, என்ன நானும் உன் தாயாரும் உன்னுடைய 11 சகோதரர்களும் உன் காலில் விழுந்து வணங்குவோமோ, உன்னை நமஸ்கரிப்போமோ என்று சொல்லுகிறார். யோசேப்புடைய சகோதரர்கள் சொன்னார்கள், இவன் நம்மளை திரைத்தனம் பண்ணுவானோ, இவன் நமக்கு அதிகாரியாக இருப்பானோ என்று சொன்னார்கள். யோசேப்பு கூட அப்படிதான் நினைச்சிருக்கலாம். நான் என் குடும்பத்திற்கு, என் தகப்பனுக்கு அடுத்து என் குடும்பத்தை ஆளுகை செய்யக்கூடிய பொறுப்பை நான் வரப்போகிறேன் என்று சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அந்த தரிசனத்தை கொடுக்கவே இல்லை. அப்படி எண்ணத்தில் ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுக்கல. நீயும் உன் குடும்பத்திற்கு அல்ல, சொல்றோம் ஒரு தேசத்திற்கு உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றும்படிக்கு நான் உன்னை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அதற்கு ட்ரைனிங் தான் ஆண்டவர் கொண்டு போனீங்க. பாடுகள், உபத்திரவங்கள், சொல்றோம், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் தேவன் யோசேப்புக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கான ட்ரைனிங். சொல்றோம், அதுல யோசேப்பு உண்மை உள்ளவராக இருந்தார். கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள சில ட்ரைனிங் நடக்கும். இந்த ட்ரைனிங்ல நம்ம சரியா இருக்கும் பொழுது சொல்றோம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை, மேன்மையை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையுள்ள யோசேப்பு, உண்மையுள்ள யோசேப்பு, உண்மையுள்ளவனாக, உண்மையற்ற ஒரு மனுஷன் பைபிள்ல சொல்லி. ஒரு உண்மையுள்ள யோசேப்பு போத்திபார் வீட்டிற்கு மாத்திரமல்ல, முழு எகிப்திற்கும் ஆசீர்வாதமான மனிதனாய் மாறிவிட்டான். நாம் சொல்லுமா? ஒரு உண்மையற்ற ஆகான் முழு கானான், முழு இஸ்ரவேலருக்கும் சாபத்தேடாக மாறி. எரிகோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே யோசேப்பு சொல்லிட்டார்,
எரிகோவில் இருக்கிற பொருள் எல்லாம் எப்படிப்பட்டது? சாபத்தீடானது. ஒன்றை எடுத்துக்கூடாது, ஒரு பொருளை நினைச்சிட கூடாது, எடுத்துடக்கூடாது. எல்லாரும் பயபக்தியாக, பயத்தோடு, நடுக்கத்தோடு, ஒருத்தர் ஒரு பொருள் எடுக்கல. ஆனா ஒரே ஒரு மனுஷன், ஆகான் என்கிற ஒரு மனுஷன், பாபிலோனின் நேர்த்தியான ஒரு சால்வையும் பொற்பாத்திரங்களையும் வெள்ளிச்சைகளை எடுத்து கொண்டு போய் வீட்டை ஒழிச்சு வச்சு. விளைவு என்ன தெரியுங்களா? ஒரு சின்ன பட்டணத்துல போய் ஜெயிக்க முடியல, அநேகர் பாதிப்பு போனாங்க. எப்படி நடந்துச்சு? இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? சோதரம் யோசுவா தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீ விழுந்து கிடக்கிற, ஜனங்கள் பாவம் செய்திருக்கிறாங்க, அதை சரி செய். ஒரு ஆகானுடைய பாவம், ஆகானுடைய முழு குடும்பமும் அழிந்து போவதற்கு ஏதுவாய் மாறிவிட்டது. பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரத்துல வீட்டுல போய் அதை படிச்சுப்பாங்க. முழு அதிகாரத்தையும் படிச்சுப்பாங்க. ஒரு ஆகானுடைய பாவம், ஒரு ஆகானுடைய உண்மையற்ற தன்மை, வேற யாருமே எடுக்கல, வேற யாருமே பார்க்கல, வேற யாருமே எந்த ஒரு பொருளையும் ஒரு சின்ன பின்னூசி கூட இருக்கல. ஆனா ஒரு ஆகான் மாத்திரம் ரொம்ப நேர்த்தியா இருக்கிறது, அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குதுன்னு சொல்லி எடுத்துக்கொண்டான். முழு குடும்பம் அழிந்து போச்சு, கானானுக்குள் பிரவேசிக்க முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவான். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை. எப்போ வரைக்கும் நம்ம உண்மை இருக்கணும்? நம்முடைய உண்மை சொல்றோம், நம்முடைய உண்மை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? வேதத்துல உண்மையை குறித்து, விசுவாசத்தை குறித்து இப்படி சொல்லியிருக்கிறது. உண்மையை குறித்து சொல்லும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 21வது வசனத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக மாற்றுவேன். கொஞ்சத்தில், கொஞ்சத்தில் நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், கொஞ்சம் உண்மை உனக்குள்ள இருந்துச்சு, உன்னை அநேகத்தின் மேல நான் உன்னை எப்படி பார்த்துட்டேன்? அதிகாரியா. என்ன அர்த்தம்? கொஞ்சமாவது கொஞ்சமாவது உண்மையா. பேசலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, கடுகளவு விசுவாசம், ரெண்டுமே பெருசா சொல்லல. ஆன மாதிரி விசுவாசமும், ஆன மாதிரி ஸ்தோத்திரம் உண்மையும் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யல, சொல்லவே இல்லை. எல்லாத்துமே எல்லாமே கொஞ்சம் தான். டைனஸ் எல்லாம் நம்ம பார்க்கல, டிவில தான் பார்த்தோம். இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்ததெல்லாம் யானை தான் இருக்கிறதுல பெருசு. யானை காணா விடுவோம், அவ்வளோ பெரிய உண்மை இருக்கணும், அவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ரெண்டுமே கொஞ்சம். கடை எவ்வளவு பெருசு? ஒரு பெருசா. நம்ம சாப்பிடுற வசதியிலேயே ரொம்ப சின்னது இருந்தா கடுகு. இந்த கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தா போதும். இந்த மலையை பெயர்த்து சமுத்திரத்தின் ஆழத்துல போய் விழு அப்படின்னா என்ன செய்யும்? விழு. உனக்கால கூடாதது ஒண்ணும் இல்ல, உன்னால கூடாத ஒண்ணும் இல்ல. உனக்குள்ள அந்த கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். இங்கே அவர்களை பார்த்து சொல்றோம், அந்த மனிதர்களை பார்த்து அவர் சொன்ன உண்மையை சொல்றாரு, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா, உன்னை கொஞ்சத்தில் உண்மையா இருந்ததுனால உன்னை அநேகத்தின் மேல் உன்னை யாரா வைக்கிறேன்? அதிகாரியா வைக்கிறேன். புரியுதுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப உண்மை எவ்வளவு மேன்மை உள்ளது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது எவ்வளவு எதிர்பார்க்கிறார்? கை நிறைய காணிக்கை போடுறதுவா? ஆண்டவரே சாட்சி சொல்லுற ஆண்டவரே, நீங்க நன்மை செஞ்ச நான் என்ன செஞ்சிடறேன்? சாட்சி சொல்லுற ஆண்டவரே. ரைட்? அதுவையா? இல்ல,
என்ன சொல்ற? சாட்சி சொல்றது உண்மையா சொல்றியா? கை நிறைய காணிக்க போறேன்னு சொன்னியே, அதுல உண்மையா இருக்கிறியா? அது உண்மை, கொஞ்சம் உண்மை. நம்மளால கை நிறைய காணிக்க போறதுனால சொல்ற காசா மாத்தி தான் காணிக்க போகுது. கை நிறைய ஒரு 1000 ரூபாய்க்கு சொல்ற காசா மாத்தி இப்பதான் 1 ரூபா 2 ரூபா சொல்றேன், இது வந்துருச்சு, அது கூட கொஞ்சம் சீக்கிரத்துல செல்லாம் போயிடும். கை நிறைய ஒரு 2000 ரூபாய் கெட்ட வச்சுக்கிட்டு கை நிறைய 2000 ரூபாய் கெட்டா வச்சு காணிக்க போட்டுருமா? போன நம்ம சொல்ற சாட்சி சொல்லலாம். நம்மளை தாண்டி மத்தவங்க ஒரு ஜாதிகள் அல்லது மற்ற ஜனங்கள் அவங்க பொறுத்தன மொட்டை போட்டுக்கிறன்றத திரும்ப வளர்ந்துரும்ல. சொல்றேன், அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல. நம்மகிட்ட கேட்கிறது கொடுக்கப்பட்டிருக்குங்க. உங்களுடைய விசுவாசத்துல, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில என்ன செய்ய கொஞ்சத்திலையாவது உண்மையாயிரு. உனக்கும் சபைக்கும் உனக்கும் குடும்பத்திற்கும் உனக்கும் உன்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கும் என்ன செய்ய எப்படி உண்மையாயிரு. அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க. எதுவரைக்கும் உண்மையா இருக்கிறது? சோத்திரம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க சொல்லிருக்குது சோத்திரம். எது வரைக்கும் உண்மையா இருக்கணுமா? மரண பரியந்தம். 3வது வசனத்தை வாசிங்க. நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறதையும் ஆண்டவர் எல்லாத்துக்குமே தெரியும் பாருங்க. சோத்திரம். எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறதுலாம் இல்ல. சோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? சோத்திரம். மறுபடியும் வாசிங்கப்பா. நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டு இருக்கிறதை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். சொல்ற, நீ சகித்துக் கொண்டிருக்கிறதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. 10வது வசனத்தை வாசிங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு நீ சகித்துக் கொண்டிருக்கிற, நீ படப்போகிற பட்ட பாடுகளை குறித்து எவ்வளவு என்ன செய்யாத, பயப்படாத. நீங்க சோதிக்கப்படும் பொருட்டாக 10 நாட்கள் உபத்திரவப்படுவீங்க. 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் எப்படி உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை பெறுவாய். நீ படுகிற எல்லா பிரயாசமானதும் தெரியுமா? நான் படுகிற எல்லா பாடானதும் தெரியுமாமா? இந்த பாடுகள் மத்தியிலும் கூட, இந்த பிரயாசத்தின் மத்தியிலும் கூட நீ எப்படி இரு? உண்மையாயிரு. அல்லேலூயா. இந்த பிரயாசத்தின் மத்தியில, இந்த பாடுகள் மத்தியில, இந்த உபத்திரவத்தின் மத்தியில, இந்த நிந்தை மத்தியில, இந்த அவமானத்தின் மத்தியில எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? உண்மையாயிரு. மரண பரியந்தம் உண்மையாயிரு. சொல்றோம், மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை பெறுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய மேன்மையை கர்த்தருடைய கையில கொடுத்துதான் சொல்றாரு, உண்மையாயிரு, மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை பெறுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா சோதர நம்மை சோதர அழைத்த தேவன் எப்படி இருக்கிறாருமா? உண்மை உள்ளவர். உண்மையா இருன்னு சொல்லுவார், உண்மை உள்ளவராக. பேசலாம். அல்லேலூயா. சோதர ஆயிரத்தா அவர் உண்மை இல்லாதவர்கள், அவர் சொன்னதை செய்கிறார். எதை செய்வார் சொன்னாலும் அதை செய்வார். பேசலாம். அல்லேலூயா. ஆயிரத்தா சொல்றாரு, உன்னை அழைத்த உண்மை இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நாம் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாக இருப்போம். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுகிறான். உண்மை உள்ளவன் நித்தம் அவர் வாசற்படியில் என்ன செய்கிறார்? காத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பாதத்துல நம்ம காத்திருந்து சொல்ற அந்த உண்மைக்கு ஏதுவான அந்த நன்மையை, அந்த ஜீவ கிரீடத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று
தேவ சமூகத்தில் ஒரு நாள் நிற்க போறோம் அப்படின்னா, நிற்க போகும் பொழுது ஒரு உன்னதமான அந்த ஜீவ கிரீடத்தோடு ஆண்டவர்கிட்ட நின்று, ஆண்டவரே நான் உமக்காய் நின்றேன் என்று சொன்ன அந்த வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக தேவனாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். நம்மளால் நிற்போம். தேவனை நோக்கி பார்த்து ஜெபம். நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.